பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இவங்களுக்கு ஒரு அரசியல் நடத்துறதுக்கும் தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த நாட்டினுடைய முதல்வர் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு கையை. இது ஒரு சட்டசபைக்குன்னு சில மாண்புகள்லாம் இருக்குது, அந்த மாண்புகள் அங்கே கடைபிடிக்கப்படுவதில்லை. இவங்க வீரத்தை இங்கே தான் காட்ட முடியும். போலீஸ்காரங்க கஞ்சா விற்கிறவன், சாராயம் விற்கிறவன், போதை மாத்திரை விற்கிறவன், பெத்தடின் இன்ஜெக்ஷன் விற்கிறவன், இவனெல்லாம் விட்டுட்டு ஒரு படிக்கிற குழந்தைகளை அடித்து ரத்த வெள்ளமாக கிடக்கு. நேற்று இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஒரு ஸ்கூல் வாசல் நடக்கிற ஆர்ப்பாட்டத்தில் குழந்தைகளை அடிக்கிறதுக்கு யார் உத்தரவு கொடுத்தது? அப்போ நீங்கள் எந்த குழந்தைகள்னால நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்களோ அந்த குழந்தைகளை துன்புறுத்துற அளவுக்கு நீங்கள் மீறிட்டீங்கன்னா உங்களுக்கு அரசியல் மோகம், அந்த பதவி வெறி வந்துருச்சு. அப்படி தான் எடுத்துக்கிற முடியும். இந்த கீர்த்தனாவை பொறுத்தளவுக்கு நான் ரீல்ஸ் போட்டதுனால தான் 30,000 கோடி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 30,000 அது வரல, அதுவும் பொய். அப்போ அந்த அம்மாலாம் ஒரு ஸ்கூலில் போய் ஒரு குழந்தைகள்கிட்ட போய் தன்னுடைய அறிவு திறமையெல்லாம் காட்டுறாங்க. கட்டுறது கையளவு, கல்லாதது உலக அழகுன்னு சொல்லி ஔவையார் சொல்லியிருக்காங்க. நீ என்னதான் உனக்கு அறிவு தெரிஞ்சாலும் அறிவுக்கு தெரிஞ்சதெல்லாம் குழந்தைக்கு தெரியும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஹவர் யுவர் ஃபாதரு, அது இதுன்னு அந்த குழந்தைகள்கிட்ட போய் கேட்டது. வாட் இஸ் யுவர் நேம், இதில் அந்த அம்மாவே தப்பாக சொல்லுதுன்னு ஒருத்தர் போட்டு புலந்தெடுத்தார். ஒரு தனிநபருக்கு 19 லட்சம் பேர் சேர்றான் அப்படின்னா ஒரு கட்சிக்கே 1 கோடி பேர் தான். ஒரு தனிநபருக்கு 19 லட்சம் பேர் கூடுறாங்க ஒரு மாதம், வெறும் 15 நாளில். அப்படின்னா இந்த அமைப்புகள் வலுப்பெறுதுன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு ராஜராஜ சோழனுக்கு அப்புறம், பங்கத்து சிங்கம் நேதாஜிக்கு அப்புறம் ஒரு மனுஷனை பார்க்கணும்னா அது மோடிஜியை தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பின்னால் நாங்கள் நிற்கிறோமே தவிர தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் திருமாரஞ்சி அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சொல்லுங்க சார். இன்னைக்கு தமிழகத்தில் புதிய அரசு ஆளும் கட்சியாக இருக்கிறது தாவேகா. இதுல முக்கியமாக வந்த உடனே 717 கடைகளை டாஸ்மாக் கோயில்கள், மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளை நாங்கள் மூடுறோம் அப்படின்னாங்க. 2 வாரங்களில் அதற்கான வேலைகள் நடக்கும் அப்படின்னாங்க. அதே மாதிரி நடந்ததாக ஒரு ரிசல்ட்டே நாங்கள் கொடுத்துருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் கோடாலியூரில் பள்ளி குழந்தைகளை காவலர்கள் தாக்கி, போராட்டம் நடத்தியதற்காக தாக்கி இன்னைக்கு அடிபட்டு மருத்துவமனைகளில் இருக்காங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நேதாஜியினுடைய ஒரு தொண்டனாக எப்படி பார்க்குறீங்க? எல்லோருக்கும் வணக்கம். நான் திருமாரஞ்சி பேசுகிறேன். தொடர்ந்து இந்த அரசாங்கம் ஏதாவது செய்யும், ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு எதிர்பார்த்து மக்கள்லாம் வாக்களித்தாங்க. ஆனால் இது வாக்களித்தாங்கன்றதை விட ஒரு மோகத்தில் ஓட்டு போட்டாங்க. ஆனால் அவங்களுக்கே என்ன செய்யணும், என்ன பண்ணணுன்ற ஒரு அடிப்படை பேசிக் ஃபண்டமெண்டல்ஸே இந்த அரசாங்கத்துக்கு தெரியாது. பேசிக் என்னன்னு தெரியாது. ஆனால் அது குருவி உட்காந்து பணம்பல உளுந்த கதைன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு அரசியல் நடத்துறதுக்கும் தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த நாட்டினுடைய முதல்வர் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு, பண்ணிகிட்டு இருக்காரு கையை ஆட்டி. இது ஒரு சட்டசபைக்குன்னு சில மாண்புகள்லாம் இருக்குது, அந்த மாண்புகள் அங்கே கடைபிடிக்கப்படுவதில்லை. அதுபோல் இந்த மதுபான கடைகள் 712 கடைகளை மூடுனதாக சொன்னாங்க. இன்னுமே அதில் பாதி கடைகள் திருட்டுத்தனமாக ஓடிட்டு தான் இருக்குது. கோயில், பள்ளிக்கூடங்கள் வாசங்களில் இருக்கக்கூடிய அந்த மதுபான கடைகளெல்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் நேற்றுக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த அரியலூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை இந்த காவலர்கள் அடிச்சிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா இவங்க வீரத்தை இங்கே தான் காட்ட முடியும். போலீஸ்காரங்க கஞ்சா விற்கிறவன், சாராயம் விற்கிறவன், போதை மாத்திரை விற்கிறவன், பெத்தடின் இன்ஜெக்ஷன் விற்கிறவன், இவனெல்லாம் விட்டுட்டு ஒரு படிக்கிற குழந்தைகளை அடித்து ரத்த வெள்ளமாக கிடக்கு. நேற்று இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இதை கேட்டோம்னா அவன் எப்போ பார்த்தாலும் இந்த அரசாங்கத்தை குறை சொல்கிறாங்க. எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, எங்களுக்கு நாங்கள் திருத்திக்கிறதுக்கு, எங்களுக்கு அனுபவங்களை பெறுவதற்கு எங்களுக்கு நேரம் கொடுங்கன்னெலாம் கேட்குறாங்க. ஒரு பள்ளி குழந்தைகளை இதுவரைக்கும் எங்களுக்கெல்லாம் பிடிக்காத அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம்.
அவங்க இது வரைக்கும் குழந்தைகள் மேல் கை வச்சதில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குழந்தைகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசாங்கம். அது இந்த கொரோனா காலத்தில் பாஸ் போட்டதுனால எடப்பாடி அண்ணன் மேலே பயங்கரமான கிரேஸ் அந்த ஸ்டூடெண்ட்டுகளுக்கெல்லாம். ஆனால் இந்த அரசாங்கம் குழந்தைகளை அடிக்குதுன்னா இந்த குழந்தைகள்னால தான் நம்ம ஆட்சிக்கு வந்தோம். இந்த குழந்தைகள்னால தான் பேத்தி சொல்லிச்சு பேரன் சொன்னான்னு சொல்லி ஓட்டு போட்டு உங்களை கொண்டு வந்து வச்சா அந்த குழந்தைகளை அடிக்கிறீங்களே, என்ன மனசாட்சி இருக்குது உங்களுக்கு? ஒரு பள்ளிக்கூட வாசலில் மதுபான கடைகள் இருக்குது, எங்களால் போக முடியல வர முடியல, நீங்கள் வந்து இதை நிற்குங்க எடுங்கன்னு சொன்னால் ஒரு குழந்தைகளை அடிக்கிற அளவுக்கு தைரியத்தை கொடுத்தது யார்? இதோட போலீஸ் மந்திரி யார்? இந்த நாட்டினுடைய முதல்வர் திரு ஜோசப் விஜய் தானே. அவர் சொல்லாமல் அவங்க அடிச்சிருப்பாங்களா? அவருக்கு தெரியாமல் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்குதுன்னா அவர் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. உளவு பிரிவு இருக்குது, நீங்கள் சிஐடி வச்சுருக்கீங்க, எல்லாம் வச்சுருக்கீங்கல்ல. ஒரு ஸ்கூல் வாசல் நடக்கிற ஆர்ப்பாட்டத்தில் குழந்தைகளை அடிக்கிறதுக்கு யார் உத்தரவு கொடுத்தது? அப்போ வந்து நீங்கள் எந்த குழந்தைகள்னால நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்களோ அந்த குழந்தைகளை துன்புறுத்துகிற அளவுக்கு நீங்கள் மீறிட்டீங்கன்னா உங்களுக்கு அரசியல் மோகம், அந்த பதவி வெறி வந்துருச்சு. அப்படி தான் எடுத்துக்கிற முடியும். அதனால் இது ஒரு அரசாங்கமாக இதை நம்ம பார்க்க முடியாது. ஒரு திரையரங்கத்தில் நடக்கிறக்கூடிய ஒரு திரைப்படம் மாதிரி தான் இந்த அரசாங்கம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கே பார்த்தாலும் டெய்லி காமெடிகள், ரீல்ஸு, அந்த ஆய்வுன்ற பேரில் இவங்க பண்ணுற கூத்து, இதெல்லாம் நகைச்சுவை, ஒரு கமர்ஷியல், அப்புறம் ஆக்ஷன் நிறைந்த ஒரு திரைப்படம் தான் இந்த நாட்டில் நடக்குதே தவிர இது அரசாங்கம் நடக்கலை. அதோட வெளிப்பாடு தான் இந்த குழந்தைகள் அடித்தது. கண்டிப்பா சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து ரீல்ஸ் அரசியல், அந்த ரீல்ஸுக்கே வந்து பெயர் போன ஒரு அமைச்சர் கீர்த்தனா. நம்ம ஏற்கனவே இதை ஒரு தடவை நம்ம பேசியிருந்தோம் ஸ்டார்டிங்லேயே. ஆனால் இன்னைக்கு கீர்த்தனா அவர்களுடைய பிஏ, ஏன்னா ஒவ்வொரு அமைச்சர்களுக்குமே ஒரு செக்ரட்டரி வந்து வச்சுக்குவாங்க, பர்சனல் செக்ரட்டரி இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி வந்து மகேஸ்வரன் அப்படிங்கக்கூடிய 2024 250 ரியல் எஸ்டேட்ல வந்து 250 வீடுகள் வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தின வழக்கில் அவர் மேலே 27 வழக்குகள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை இன்னைக்கு பர்சனல் செக்ரட்டரியா தாவேகா அமைச்சர்கள் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தூய அரசு, தூய்மையான அரசுன்னு வெறும் வாய் அளவில் தான் இந்த அரசாங்கம் பேசுகிறாங்களே தவிர இவங்க வந்து செயல் ஒன்று சொல் ஒன்றா தான் இருக்குது. அந்த மகேஸ்வரன் மேக்சிமம் ஆந்திராவை சேர்ந்தவன் வேற சொன்னாங்க. இவர் ஏற்கனவே இந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு வேலை பார்த்ததுனால அவர் இங்கே கூட்டு வந்து போட்டிருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய தொழில் வளங்கள்லாம் அவர் தான் இங்கேருந்து கடத்துறாருன்னே சொல்கிறாங்க. இது வந்து ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் எதிர்பார்த்த ஒன்று. இது வந்து மற்றவங்களுக்கு வேணால், அந்த குழந்தைகளுக்கு வேணால் அது ஆச்சரியமாக இருக்கும். குழந்தை அரசாங்கம் இது பேபி அரசாங்கம். இந்த பேபி அரசாங்கத்துக்கு தமிழக முதல்வர் காரை வச்சு விளையாண்டு இருந்தாரு, அதை பார்த்து அது இல்லை இது ஒரு பேபி அரசாங்கம், குழந்தைகளால் ஏற்படுத்தப்பட்ட அரசாங்கம் தானே. ஒரு தேர்தல் ஆணையத்தில் ஒரு விதிமுறைகள், சட்ட விதிமுறைகள் இருக்குது. 10 வயதுக்கு உட்பட்டவர்களை வந்து அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது, பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது, அவங்கள வச்சு நம்ம ரீல்ஸ் போடக்கூடாதுன்னு இருக்குது. இந்த தேர்தல் ஆணையம் என்ன பிடுங்கிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. குழந்தைகளை வச்சு தான் நான் ஆட்சிக்கு வந்தேன்னு ஒரு நாட்டினுடைய முதல்வர் சொல்கிறாரு. இந்த குழந்தைகள் சொல்லி தான் நாங்கள் வந்தோம், நாங்கள் இந்த நாட்டில் உட்காந்துருக்கோன்னு சொல்கிறது. இது இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொலிட்டிக்கலுக்கு இது எதிரானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இந்த அரசியலை கலைக்கிறதுக்கு இது ஒன்றே போதும். ஸோ இவங்கெல்லாம் இவ்வளோ பகிரங்கமாக இருக்கிறாங்கன்னா கேட்க ஆள் இல்லாத ஒரு நாடு. இவன் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சென்டிமெண்டல் இடியட்ஸ், முட்டாள்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. இந்த தமிழ்நாடு வந்து எவ்வளோ அறிஞர்கள், ஞானிகள், யோகிகள் பிறந்த நாட்டில் இன்றைக்கி திரைப்படத்தில் நடித்தா போதும் ஒரு நாட்டின் முதலமைச்சர் ஆகுன்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்டது இந்த திமுக, திராவிட கூட்டல் கும்பல்கள், இந்த நாடக கும்பல்கள். இன்றைக்கி இந்த அரசாங்கத்தை வழிநடத்தி செல்றவர் ஒரு டெய்லி ஒரு முதலமைச்சர் அறையில் உட்காந்துட்டு காரை வச்சு விளையாடுறது, யாராவது கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அதை பார்க்குறது, செஸ் போர்டை கொண்டு வந்து வச்சு விளையாடுறது, இதை ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறது, இதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான அரசாங்கமாக இருக்குமா அப்படின்றதுலாம் இல்லை. இந்த கீர்த்தனாவை பொறுத்தளவுக்கு நான் ரீல்ஸ் போட்டதுனால தான் 30,000 கோடி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 30,000 அது வரல, அதுவும் பொய். அப்போ அந்த அம்மாலாம் ஒரு ஸ்கூலில் போய் ஒரு குழந்தைகள்கிட்ட போய் தன்னுடைய அறிவு திறமையெல்லாம் காட்டுறாங்க. கட்டுறது கையளவு, கல்லாதது உலக அழகுன்னு சொல்லி ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. நீ என்னதான் உனக்கு அறிவு தெரிஞ்சாலும் அறிவுக்கு தெரிஞ்சதெல்லாம் குழந்தைக்கு தெரியும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஹவர் யுவர் ஃபாதரு, அது இதுன்னு அந்த குழந்தைகள்கிட்ட போய் கேட்டது, வாட் இஸ் யுவர் நேம், இதில் அந்த அம்மாவே தப்பாக சொல்லுதுன்னு ஒருத்தர் போட்டு புலந்தெடுத்தார். அப்படி பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷில் வச்சு நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷில் கற்றுக்கிட்டு வந்ததை குழந்தைகள்கிட்ட உங்கள் திறமையை கட்டாதீங்க.
உங்களை மாதிரி படித்தாள்கிட்ட போய் ஆமாம் நான் படித்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் போயிட்டுருக்கேன், நான் கரெக்டாக பேசுகிறேன்னு நீ அங்கே தான் செக் பண்ணணும். நீங்கள் குழந்தைகள்கிட்ட போய் செக் பண்ணிகிட்டு இருக்கு. அதை விட இன்னும் ஒன்றுன்னா லாஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட்லாம் இதை விட கேவலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய அந்த குழந்தைகளுடைய மன அழுத்தத்தை கொடுக்கும். அப்போ பின் வயசில் இருக்கவங்களாம் மக்குன்னு ஒரு அமைச்சர் சொன்னால் அந்த குழந்தைகளுடைய ஏன்னா குழந்தைகளுடைய மனசில் ஒரு சின்ன விஷயம் பட்டுச்சுன்னா அது சாகிற அளவுக்கு அது ஏன்னா அதோட மெமரி பவர் அப்படி இருக்கும் குழந்தைகளுக்கு. இப்போ நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் ஞாபக மறதி நிறையா வந்துடும். ஆனால் குழந்தைகளை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தாலும் அதை சாகிற அளவுக்கு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது அந்த அளவுக்கு மெமரி பவரில் ஏற்றி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அந்த வயசில் போய் பின்னால் இருக்கிறதெல்லாம் மக்கு, முன்னால் இருக்கிறதே இவ்வளோ கேவலமாக இருக்குது, பின்னாடி இருக்கிறதெல்லாம் மக்குன்னு சொன்னால் இந்த தைரியத்தை கொடுத்தது யார்? இந்த முட்டாள் ஜனங்கள். பேரன் சொன்னேன், பேத்தி சொன்னிச்சு, நாங்கள் விஜயை பிடிக்கும், எங்கள் ரசிகர், என் புருஷனை விட எங்களுக்கு விஜயை தான் பிடிக்கும், நாங்கள் பொண்டாட்டியாக கூட இருப்போம் இப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இவரை முதலமைச்சர் ஆக்கி வச்சுருக்கு. அதனால் இந்த கொடுமையெல்லாம் 5 வருஷத்துக்கு நம்ம தாங்கி தான் ஆகணும் தமிழ், வேறு என்ன செய்யுது? கண்டிப்பாக சார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பேசின ஒரு விஷயம்தான், திமுகவும் அதிமுகவும் பார்ட்னர் ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் உலா வந்துட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள், அதிமுகவினுடைய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டாலின் கோவப்பட்டார்னா இந்த ஆட்சி காணாமல் போயிடும், இன்னும் 6 மாதம்தான், அது இல்லாமல் கோவம் வரும், கண் அசைச்சாவே போதும், ஸ்டாலின் விஜய் இருக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்காரு. இது என்ன அர்த்தத்தில் எடுத்துக்கிறது? ஸ்டாலின் எடப்பாடியை சொல்லியிருந்தா கூட சரி பரவாயில்ல, அவருடைய தலைவர். ஆனால் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு, இந்த எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிறது? இவங்க பொறுத்தளவுக்கு திமுக விட்டு அதிமுக உருவானது எதனால் வந்துச்சு? அவங்க ஊழல் லஞ்சம் கணக்கு காட்டலை, கட்சி பணத்தை கணக்கு காட்டலேருந்து அவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து வெளியே வந்தார். திராவிட கழகத்திலேருந்து அண்ணாதுரை ஏன் வெளியே வந்தார்னா, பெரியார் ஒரு சின்ன பிள்ளையை கல்யாணம் பண்ணார், அதனால் அந்த கொள்கை எங்களை பிடிக்காமல் அண்ணாதுரை கட்சி ஆரம்பித்தார். இங்கே அதிமுக எப்படி வந்துச்சு? கணக்கு கேட்டு வெளியே வந்துச்சு. இந்த கட்சிகள்லாம் முரண்பாடுகளுக்கு உட்பட்ட கட்சிகள். இன்றைக்கி ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்திருந்தால் இப்படிலாம் பேசுகிறவங்கள ஆத்மா கூட மன்னிக்காது. ஏன்னா அந்த அம்மாவை ஜெயிலில் போட்டு சாக்கை கையில் கொடுத்து ஈரச்சாக்கை போட்டு பொத்தி சுண்ணாம்பு கலந்த சாக்கில் படுக்க வச்ச இந்த அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், ஜெயலலிதா அம்மா படத்தை பயன்படுத்துறது கூட இப்போ பேசக்கூடிய எவனுக்கும் அருகதையும் கிடையாது, யாருக்கும் தகுதியும் கிடையாது. இன்றைக்கி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் ஒரு கொள்கை சித்தாந்தத்தில் இல்லை, இவங்கெல்லாம் சுயநலத்துக்காக இந்த கட்சியை பயன்படுத்தியிருக்காங்களே தவிர பொது நலத்துக்காக இது வரைக்கும் இல்லைன்றது தான் இப்போல்லாம் விளங்குது. ஏடி ராஜேந்திர பாலாஜி அவர் பேசுகிறாருன்னா, திமுகவுக்கு அவர் முட்டு கொடுக்குறாருன்னா, அப்போ இவங்களுக்குள்ள என்ன? ஒன்று நீ இருக்கணும், இல்லை நான் இருக்கணும், 3வது எவனும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட். அப்படின்னா 2 பேரும் பார்ட்னர்ஷிப் தான். இது இன்னைக்கு இல்லை, இது எழுதப்படாத ஒரு சட்டம். ஒன்று நீ 5 வருஷம் இருக்கணும், நான் புதுசாக ஒருத்தனை வந்தேன்னு ஏற்றுக்கிற முடியல. சரி, புதுசாக இவங்களெல்லாம் ஒரு 60 வருஷம் 75 வருஷம் டாமினேட் பண்ணி நம்ம அரசில் உட்காந்துருக்கோமே, அப்போ இந்த அரசாங்கத்தை எப்படியெல்லாம் தக்க வைக்கணுன்ற அறிவு இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது. பெரிய பெரிய ஜாம்பான்களை தூக்கி முழுங்கிட்டு நம்ம வந்திருக்கோம். அப்போ நம்ம இந்த அரசாங்கத்தை நம்ம எப்படி கெப்பாசிட்டி, அதை எப்படி நம்ம காப்பாற்றணுன்ற அந்த எண்ணம் இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது. இல்ல, ஆனா எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதை நான் நினைவுபடுத்தணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் போட்ட எச்ச இலையை தான் இன்னைக்கு சாப்பிட வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை பார்த்து கருணாநிதி சொல்லும் பொழுது, நீங்க சாப்பிட்டுட்டு போனது எவ்வளோன்னு கணக்கெடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரிதான் இன்னைக்கு கரூர்ல விஜய் அவர்கள் பேசினதே உங்களெல்லாம் விடமாட்டேன், உங்களது ஒவ்வொன்றா என்றதுக்காக தான், நான் செங்கலை உருவறதுக்காக தான் வந்திருக்கேன்னு அவர் சொன்னார் இல்லையா? அது ரெண்டும் ஒரே மாதிரி தான். இல்லை இவர் வரையிலே தீய சக்தி திமுக. நான் லஞ்சம் லாவணியம் இல்லாத அரசாங்கத்தை நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் யார்கிட்டையும் லஞ்சம் வாங்க மாட்டோம், நீங்கள் டைரெக்டாக இருக்கலாம், தைரியமாக இருக்கணும், பாய அளவு தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி பழனியில் அந்த ரமேஷ் ரொம்ப ஆய்வுன்னு அந்த சின்ன பையன், அந்த பையன் அப்படி இப்படின்னு தவிக்கிட்டு இருந்தால் அவன் சொந்தக்காரங்க பேரில் மாமியார் பேரில் 100 கோடி ரூபா சொத்து எழுதி வச்சுருக்கான். ஆனால் இல்லை சார், இன்றைக்கி தான் அது தினமலரில் ஒரு நியூஸாக வெளியாயிருக்கு. இந்த மாதிரி வதந்தி பரப்பினவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். எங்கள் மேலே 124 வழக்கு இருக்குங்க. இவர் வதந்தி பரப்பி இவரை வழக்கு போட்டால் போட்டு போகிறேன், நான் ஃபேஸ் பண்ணுறேங்க. அதான் ஆதாரபூர்வமாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். மாரிதாஸ் எடுத்து போட்டிருக்காரு பாருங்க, யார் பேரில் எப்போ பதிவாயிருக்கு, எங்கே போயிருக்குன்னு. ஒரு பெரிய வதந்தி. என்ன மிரட்டி பார்க்குறாங்களா இந்த அரசாங்கத்தில்? என்ன மிரட்டி பார்க்குறாங்க? ஒரு நாட்டில் நடக்கிற குற்றங்களை சுட்டி காட்டக்கூடாதா? 3000 கிலோ தங்கத்தை எடுத்து போய் உருக்கி போட்டார் சேகர் பாபு, அதை கேட்குறதுக்கு துப்பு இருக்கு அந்த அரசாங்கத்துக்கு? அப்போ நீங்கள் எல்லாம் கூட்டு கலவாணி தானே? நீ கக்கூஸ் கட்டலை, ரோடு பார்க்கிங் போடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய இந்த அமைச்சர்
ஏன் வந்து அந்த 3000 கிலோ தங்கத்தை இன்ன வரைக்கும் நீ பேசலை? இன்றைக்கி வந்து வடபழனி சொத்து இந்த இங்கனக்குள்ளே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான சொத்துக்களை எல்லாம் வந்து நிறையா மீட்டு கொடுத்தாங்க திமுக அரசாங்கம். கோயில் சொத்துக்கள் இவங்க கோயில் சொத்தை அப்புறம் பட்டா போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ யார் அப்போ விட்டு சொத்தை தூக்கி கொடுக்குறீங்க? நீங்கள் உங்களெல்லாம் கேட்க ஆள் இல்லையா? என்ன மிரட்டுறீங்களா நீங்கள்? உங்கள் அரசாங்கம் கேஸ் போட்டுருவோம் வச்சுருவோம். மக்களுக்காக 100 வழக்கை கூட வாங்குவோம், கோயிலுக்காக 200 வழக்கு வாங்குவோம். ஏன்னா நாங்கள் அதுக்கு தான் பிறந்திருக்கேன். நான் பிள்ளை பிறந்தப்போ நான் ஜெயிலில் இருந்தேன். என் பிள்ளையை வந்து 20 நாள் கழிச்சு தான் வந்து பார்த்தேன். விமர்சனம் பண்ணக்கூடாது, கேள்வி கூடாதுன்னா நீங்கள் என்ன தேவதூதர்களா? உங்களை வந்து பார்க்குறது பயந்துக்கிட்டு கிடக்கணும். ஆனா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, வீத லீடர்ஸ்னுடைய நிறுவனர், அது எல்லாமே விஜயநகர பேரரசு இனாமா மக்களுக்கு இனாமா கொடுத்த நிலம், அதை தான் வந்து பட்டா போடணும் அப்படிங்கிறது வந்து தவறு இல்லை அப்படின்னு வந்து அவரும் வந்து அவருடைய எக்ஸ்தலத்தில் வந்து பதிவிட்டிருக்கிறாரு. நான் ஒரு அண்ணாமலை அவர்களுடைய கருத்தில் இந்த விஷயத்தில் நான் முரண்படுறேன். ஏன்னு கேட்டால் இந்த நிலங்களில் எல்லா சலுகைகளும் பெறலாம். இப்போ உங்ககிட்ட இருக்க நிலத்தில் நீங்கள் வந்து வீடு கட்டிக்கலாம், நீங்கள் அரசு சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நீங்கள் வாங்கலாம், பெறலாம். உங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் அந்த நிலங்களில் கிடைக்கிது. விவசாயம் பண்ணலாம். இதில் வந்து வரின்றது வந்து நீ அரசாங்கத்திட்ட கட்டுறதுக்கு பதிலாக அந்த கோயில் நிலத்துக்கு வரிங்க அதுக்குரிய அலுவலகத்தில் கட்ட போகிறீங்க. பட்டா போட்டு கொடுத்தா விற்றுட்டு ஓடுறதுக்கு தான் அவன் பட்டா கேட்குறான். இதில் வந்து குறைஞ்ச அளவு தான் விவசாயிகள் இருக்காங்க. இது பெருவாரியான 3000 ஏக்கரில் 2500 ஏக்கர் முக்கியமான அமைச்சர்கள் பேரில், அவங்க பினாமியல் பேரில் தான் இருக்குது. அதெல்லாம் எங்கன்னா டவுனில் இருக்குது. அந்த சொத்தெல்லாம், அந்த டவுன் சொத்தெல்லாம் வந்து நம்ம மீறுதுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பல லட்சம் கோடி ஒரு தனி மனிதன் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எப்படி அதை அலோவ் பண்ணுறது? நீங்கள் அந்த பட்டா இருந்தால் தான் அந்த இடத்துல வாழ முடியும்னு ஒரு நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டா கொடுங்கன்னு நானே சொல்லுவேன். உங்கள் எல்லா சலுகையும் கிடைக்கிது, உனக்கு அந்த இடம் வேணும்ல, நீ எதுக்கு பட்டா கேட்குற? அப்போ அதை விற்க போகிற, அதுக்கு தானே நீ பழனியில் எடுத்து விற்றீங்க. இப்படியே ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் நீங்கள் கோயில் சொத்தகிற அந்த கம்யூனிஸ்ட்கார பயல் கிராமம் இருக்குது, சிவி சண்முகம், இவங்களுக்கெல்லாம் என்ன ஆன்மீகத்தில் என்ன வெளிப்பாடு இருக்குது? பொது உடைமை பேசுகிறவே நீ போட வக்பு வாரிய சொத்துக்களையும் எடுத்து நீங்கள் கொடு. டிஎல்சி ஆர்சி பெந்தேகோ சொத்துக்களையும் எடுத்து கொடுங்க. போய் அங்கேயும் மனு கொடு. இப்போ நவாஸ் கனிகிட்ட போய் மனு கொடு. இங்கே போய் விஜய்கிட்ட கொடுக்குறே இல்லை கோயில் சொத்துக்களை பட்டா போட்டு ஏழை மக்களுக்கு கொடுக்கணும்னு. இதே நீ போட அங்கே நவாஸ் கனிகிட்ட கூட சுண்ணத்து பண்ணி விட்ருவாங்க அவங்கள பூரா. அப்போ இவங்க ஒரு மதத்துக்கு ஒரு அரசியல் வச்சுக்கிற கூடாதுல்ல. சமூக நீதி பேசுகிறவன், சமத்துவம் பேசுகிறவன் என்ன செய்யணும்? எல்லாம் டிஎல்சிக்கு ஆர்சிக்கு பெந்தேகோஸ் டிடிஎஸ் பால் திறங்கரைன்ட்ட 3000 ஏக்கர் வச்சுருக்கான். இதெல்லாம் நீங்கள் நிறைய இடம் வச்சுருக்கீங்க. இது யானைகள் வர்ற பகுதியெல்லாம் இருக்குது. நீ போய் ஜக்கி வாசுதேவை போய் வம்புழுக்கிற. ஏன் இதே பகுதியில் இருக்கக்கூடிய ஏன் பால் தினகரன் டிடிஎஸ் தினகரன் நீ வம்புழுக்க மாட்டேற? அப்போ உங்களுக்கு மதத்துக்கு ஒரு நியாயம். இந்த பட்டா போட்டு கொடுக்கறத நிறுத்தணும் அரசாங்கம். யார் அப்போ விட்டு சொத்தத்தை கொடுக்குறீங்க? நாங்கள் 47,000 கோயில்களில் இன்னும் ஒரு விளக்கு கூட ஏற்ற முடியாத சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. 12,000 கோயிலில் தான் 3 கால பூஜை நடக்குது. மிச்சம் இருக்க கோயிலெல்லாம் ஒரு கால பூஜைக்கே இங்கே வழி இல்லை. நாங்கள் நம்புகிறோம் முன்னோர்கள் இந்த கோயில் நலனுக்காக கொடுத்த நிலங்களை நீ வந்து எவனுக்காவது எழுதி கொடுத்துட்டு போனேன்னா அது உண்மையான பாதிக்கப்படுறவன் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவன் நீ இந்த அதிகமாக இந்த நிலங்கள்லாம் யார்கிட்ட இருக்குது? மாற்று மதத்தினர்கிட்ட இருக்குது. இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கிறதெல்லாம் யார்கிட்ட இருக்குது? மீனாட்சி அம்மன் கோயில் சொத்தில் உட்காந்துருக்காங்க எல்லாமே மாற்று மதத்தை சேர்ந்தவங்க தான். கொடைக்கடை அந்த கடை இது வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் அந்த மீனாட்சி அம்மன் கோயில் சொத்து யார்கிட்ட இருக்குது? மாற்று மதத்தினர் இருக்குது. இப்போ நீ பட்டா போட்டு கொடுத்தேன்னா அப்போ எங்கள் கோயிலுக்கு அச்சுறுத்தல் வந்துடாதா? ஆமாம். சுற்றி இருக்கிறதுல யார்? ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க தான் அந்த கடையை பூரா வாடகைக்கு எடுத்து உட்காந்துருக்கீங்க. இதை நீ பட்டா போட்டு கொடுக்குற கடையில் குடியிருந்தவங்களுக்கு சொந்தன்ற வச்சுக்க. அப்போ கோயில் ஆபத்தில் வந்து முக்கியமா இல்லையா? ஏற்கனவே ஒரு டேஞ்சர் ஜோனில் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. இது வந்து எப்போ இருந்திருக்கு? 10 வருஷத்துக்கு முன்னாலே அறிவிச்சிட்டாங்க டேஞ்சர் ஜோனில் இருக்குன்னு. இது வந்து அபாயகரமாக இருக்குது, இது பயங்கரவாதிகளாக அச்சுறுத்தலுக்கு உட்பட்டு இருக்குன்னு. நீ இவங்களுக்கு பூரா நீ பட்டா போட்டு கொடுத்தேன்னா என்ன செய்வேன்? தென்காசியில் பட்டா போட்டு கொடுத்தேன்னா தென்காசியில் பாதி சொத்து மாற்று மதத்தினர்கிட்ட இருக்குது. நீ பட்டா போட்டு கொடுத்துட்டா யார் அப்போ இப்படி செய்தே போய் வக்பு வாரிய சொத்துல பட்டா போட்டு கொடுன்னு ஒரு இந்து போய் கேட்டால் விட்டுருவாங்களா? இது மாற்று மதத்தினர் கிறிஸ்டின் டிஎல்சி ஆர்சிஏ பெந்தேகோஸ்ல போய் கேட்டால் கொடுத்துருவாங்களா? எல்லாத்துலேயும் பல லட்சம் கோடி நம்மளோட அதிகமாக சொத்து இருக்குது. கொடுக்க வேண்டியதானே? ஏன் அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்க? நாங்கள் எழுச்சவா போயிலுங்க. நாங்கள் சொத்தை கொடுத்துட்டு இங்கே நக்கிட்டு உட்காந்துருக்கணும், அதானே? இன்னைக்கு வீத லீடர்ஸ்னுடைய நிறுவனர் வந்து பொள்ளாச்சியில் ஒரு முதல் மாநில மாநாடு போட்டிருந்தாரு, போதையில்லா தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அவர் சொன்ன ஒரு விஷயம், நான் இந்து தான் பிறப்புலையே,
ஆனால் நான் வெளியே வரும்போது இந்து அப்படிங்கிறத வந்து நான் கதவை லாக் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுவும் வந்து இன்னைக்கு ஒரு விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இதை? இப்போ நான் திருமாறேன், நான் வெளியே வந்தாலும் நான் திருமாறேன் தான், நான் வெளிநாட்டுக்கு போனாலும் திருமாறேன் தான். ஆமாம், எங்கே போனாலும் திருடலாம். மேடைக்கு வேணால் அவர் சொல்லாமே தவிர அவர் உள்ளூர் இருக்க உணர்வுகளை அவர் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அவர் வந்து மக்கள் எல்லா மக்களுக்கும் நான் பொதுவானவன் சொல்ல வரதா அவர் வந்து அப்படி சொல்லியிருக்காரே தவிர நான் எல்லாருக்கும் பொதுவானவன், நான் இந்துக்கும் பொதுவானவன், கிறிஸ்தவங்களுக்கு பொதுவானவன், முஸ்லீமுக்கும் பொதுவானவன், சாமியே இல்லைன்றவங்களுக்கு நான் பொதுவானவன் சொல்கிற விஷயத்த அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பேசுகிறவங்க தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அவர் சொல்ல வர விஷயம் இதுதான். நான் வந்து என்னுடைய உணர்வுகளை நான் வீட்டிலே விட்டுட்டு வந்துடுவேன், நான் வரையில் எனக்கு எல்லாரும் ஒரே யூனிஃபார்மாக தெரியணும் அப்படின்றக்காண்டி அர்த்தத்தில் அவர் சொல்கிறாரு. அதை இங்கே திருச்சி பேசுகிறாங்க. இன்னைக்கு அரசியல் வந்து அவர் அரசியல் கட்சியாக மாற்ற போறதாக அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாரு. இன்னும் 2 வருடங்கள் ஆகும். ஏன்னா 2031 தேர்தலில் தான் வீத லீடர் சந்திக்க இருக்கிறதாக சொல்றாங்க. அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்தலில் திமுக வந்து தாவேகா கிடையாது, தாவேகா பிளஸ் வந்து அண்ணாமலை தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி உலா வருது. அதுதான் உண்மை, அப்படிதான் நடக்கும். அந்த கூட்டணின்றது அப்போ என்ன நடக்கும்ன்றது தெரியாது. ஆக்சுவலாக இப்போ இவர் சதவீதில் பார்த்தீங்கன்னா 60% பேர் இளைஞர்கள். இந்த வீத லீடர்ஸில் இளைஞர்களை இப்போ தான் எல்லா அரசியல் கட்சியும் திரும்பி பார்க்குறாங்க. இளைஞர்களுக்கு அரசியல்னால என்னன்னு இப்போ தான் புரியுது. சும்மா மண்டையில் கோடு போட்டுக்கிட்டு காலா மாதிரி மண்டை வச்சுக்கிட்டு தெரிஞ்சதெல்லாம் போய் அப்படி ஒரு கூட்டம் விஜய் பக்கம் நிற்கிது. ஆனால் இதெல்லாம் வேணாம், ஒரு மாற்று அரசியல் வேணும். இந்த மாதிரி நடிகர்கள், அதிமுக மற்ற கட்சிகள்லாம் வேணாம், மக்களை மக்களாக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைமை வேணும்னு நினைக்கிறப்ப தான் அண்ணாமலையை தேர்ந்தெடுக்கிறாங்க. திரு அண்ணாமலை அவர்களை வந்து மக்கள் இளைஞர்கள் அதிகமாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. 19 லட்சம் ஏங்க. இப்போ திமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 கோடி தொண்டர்ன்றாங்க. அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? 67க்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 67க்கு அப்புறம் அதிமுக, இவங்க 1 கோடி 1.25 கோடி தொண்டர்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 20 நாளில் ஒருத்தர் அறிக்கை விடுறார். ஒரு 10 நிமிஷம் வீடியோ, 10 நிமிஷம் கூட, ஒரு 8 நிமிஷம் வீடியோ. ஒரு தனிநபருக்கு வந்து 19 லட்சம் பேர் சேர்றான் அப்படின்னா ஒரு கட்சிக்கே 1 கோடி பேர் தான். ஒரு தனிநபருக்கு 19 லட்சம் பேர் கூடுறாங்க ஒரு மாதம், வெறும் 15 நாளில். அப்படின்னா இந்த அமைப்புகள் வலுப்பெறுதுன்னு அர்த்தம். மக்கள் எல்லா அரசியல் கட்சியும் வெறுக்கிறான்னு அர்த்தம். இன்றைக்கி வந்து பல்வேறு இந்த வீத லீடர்ஸில் பல்வேறு உயர் பதவியில் இருக்கிறவங்களே அந்த வேலையை விட்டுட்டு வந்து இப்போ எல்லாரும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா மரம் நட போகிறாங்க, போதை விழிப்புணர்வு பேசுகிறாங்க, பெண்கள் பாதுகாப்பு பேசுகிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து எங்கேருந்து வர்றாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து வேலையை சம்பாரிச்சதெல்லாம் போதும், இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வர்றவங்க பூரா திரு அண்ணாமலை அவர் பக்கம் வந்து நிற்கிறாங்க. அப்போ இது வந்து கண்டிப்பான முறையில் வந்து இந்த அரசியல் வந்து ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படும். ஏன்னா அந்த திராவிடத்தால் வீழ்ந்தோமே தவிர வாழ்ந்தோம் என்ற சரித்திரம் இல்லை. நான் பாஜக பேச விரும்பலை, நான் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம். நாங்கள் அது பாஜகவுடைய தலைமையை பொறுத்து இனி பாஜக வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டில். ஆனால் நீங்கள் பாஜகவில இருந்து விலகி வீத லீடர்ஸ் போவதாக ஒரு செய்திகள் உலா வந்துட்டு ஒரு மாத காலமாக. நான் ஒரு விஷயம் கேளுங்க, ஒரு கட்சியிலேருந்து வெளியே வர்றதும் இல்லை, நீங்கள் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க இல்லையா, நான் கட்சியிலிருந்தே வெளியே போகணும்னு அவங்களே விருப்பப்படுறாங்க அப்படின்னு. அதுதான் உண்மை. நான் வெளியே போகணும்னு நினைக்கல, இனி வெளியேற்ற நினைக்கிறாங்க அவங்க. மேக்சிமம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எனக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்றது தெரியும். எந்த லீடர்ஸும் வரல, யாரும் எனக்கு பிரச்சாரத்துக்கு வரல. அண்ணன் எச்ராஜா அண்ணன் மட்டும்தான் எனக்காண்டி வந்து உடல்நல சரி, அவரை நிற்க கூட முடியல, அவர் மைக்கவே நான் தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து எனக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு. இவங்க நான் வந்து பல்வேறு கோரிக்கையை தேர்தல் நேரத்தில் வச்சேன், என்னை உதாசீனப்படுத்தினாங்க. அவங்க உதாசீனப்படுத்தினாங்க. எனக்கு வந்து தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா மேலே தான் அதிருப்தியை தவிர தேசியத்தின் மீது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா மீது எனக்கு ஒரு காலத்தில் அதிருப்தினா, ஒரு மனுஷன் 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு ராஜராஜ சோழனுக்கு அப்புறம், வங்கத்து சிங்கம் நேதாஜிக்கு அப்புறம் ஒரு மனுஷனை பார்க்கணும்னா அது மோடிஜியை தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பின்னால் நாங்கள் நிற்கிறோமே தவிர, இந்த மாநிலத்தில் 3 வருஷம் இருப்பார், இன்னொரு 3 வருஷத்தில் ஒரு வருவார். இனி இங்கே வந்து சங்கம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆர்எஸ்எஸ் சங்கம் வந்து இங்கே டோட்டலாக தமிழ்நாட்டில் ஃபெயிலியர். அவங்க பேச்ச பாஜக கேட்குறதே இல்லை. பாஜக செப்பரேட் பார்ட்டி மாதிரி இருக்கிறாங்களே தவிர சங்கத்தில் சில முடிவுகள் எடுக்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து அது லூஸ் தனமாக இருக்கும். என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னு. 1925 ஆரம்பிக்கப்பட்டது ஆர்எஸ்எஸ் பேர் இயக்கம்.
இன்னைக்கு 140 கோடி மக்களினுடைய தலைவனை ஒருத்தரை உட்கார வச்சுருக்காங்கன்னா அவங்களுடைய உழைப்பு எப்படி இருக்கும்? அந்த உழைப்பெல்லாம் இப்போ உதாசீனப்படுத்தப்படுது. இப்போ ஆர்எஸ்எஸ்ல வந்து கடுமை எனக்கு எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. எனக்கு திருப்பத்தூரில் வேலை பார்த்ததில் யார்? ஆர்எஸ்எஸ்காரங்க தான் வேலை பார்த்தாங்க. பிஜேபிக்காரங்க என்னன்னாங்க, அந்த மாவட்ட தலைவர் என்னன்னாரு, ஓடி போயிட்டாரு. ஆனால் அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா, நான் இதுக்கு பின்னாடியே பாஜக மாநில தலைமை இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க அவர் இன்னும் நான் நிறைய பேச வேண்டியிருக்கு. அதை இப்போ பேசக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. நம்ம அந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டு அதை பேசக்கூடாது. அவங்கள மாதிரி நம்மளும் நடந்துக்கிற கூடாதுன்றதுக்காண்டி இருக்கேன். இன்றைக்கி அந்த பாஜக மாவட்ட தலைவருடைய பூத்தில் நான் 38 ஓட்டு வாங்கினேன். வெறும் 38 ஓட்டு. நான் 30,000 ஓட்டு காசு கொடுக்காம வாங்கியிருக்கேன் திருப்பத்தூரில். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, மக்கள் ஒரு மாற்றத்தை வேணும்னு நினைக்கிறாங்க. விஜய் ஒரு சுனாமி, அதிமுக பெரிய கட்சி, அந்த கூட்டணியில் நிற்கிறான். ஆனால் அதிமுக காரங்க எனக்கு ஒரு ஆள் கூட ஓட்டு போடல. ஒரு ஆள் ஓட்டு போட்டிருந்தா கூட எனக்கு நான் பெரிய அளவில் வாக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக அவங்க ஒரு வெஞ்சஸ் மாதிரி அந்த பகுதியில் வந்து அதிமுக காரங்க தான் நின்றாதான். ஏன்னா அதுக்கு முன்னால் வந்து 64,000 ஓட்டு 74,000 ஓட்டு வாங்கின இடத்துல நான் 30,000 ஓட்டு வாங்குறேன். அப்போ இதில் பிஜேபி அண்டு பொதுமக்களில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தான். பிஜேபி முழுசாலாம் எனக்கு வேலை பார்க்கலாங்க. முழுசாக வேலை பார்க்கல. எனக்கு முழுசாக எதுவுமே செய்யலை. அந்த மாவட்ட தலைவர் வருவார் போவார். அது யாரோட கைட்லைன்ஸில் இருந்தாங்கன்றது கொண்டு என்னால் சொல்ல முடியும். யாரோட தொடர்பில் இருந்துக்கிட்டு அவர் இங்கே வரல, இந்த வேலையை எப்படியெல்லாம் கெடுத்தாருன்றது கொண்டு எனக்கு சொல்ல முடியும். எனக்கு அதுக்கு ஆதாரம் வச்சுருக்கேன். இந்த நிலைக்காடியெல்லாம் நான் வந்து பாஜக விட்டு வெளியே போகணும்னு நினைக்கல. கண்டிப்பாக நான் பாரதிய ஜனதா கட்சியில் நான் நீடிக்கிறது காரணமே அமித்ஷாவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்காண்டி தான். அவங்களுக்காண்டி நிற்கணும். ஏன்னா ஒரு மனுஷனை எல்லாரும் சேர்ந்து அடித்து குழியில் தள்ளிடக்கூடாது. தமிழ்நாட்டில் இந்த கட்சி வளரணுன்றக்காண்டி நாங்கள்லாம் எங்கள் இளமையே தொலைச்சிட்டோம். எங்கள் இளமையே போச்சு. என் வீட்டில் கூட என் ஒய்ஃப் சொல்லுவாங்க அடிக்கடி, இந்த பிஜேபியில் இருந்தது போல் வேறு கட்சியில் இருந்தாலும் நீ எம்எல்ஏ ஆகிருப்ப, இல்லை ஒரு அமைச்சர் ஆகிருப்ப, இவ்வளோ செலவு பண்ணி வச்சு வருஷத்துக்கு எனக்கு 1 கோடி ரூபா செலவாகும். இதெல்லாம் நீ என் இளமை போச்சு. என் பிள்ளைகள்கிட்ட பேச முடியல. நான் ராத்திரி பகலுமா ஓடுறேன். எதுக்கு ஓடுறோம்னே தெரியல. ஆனால் விஜய் கட்சியில இருந்து உங்களுக்கு அழைப்பு வந்ததாக ஒரு செய்தி வந்துச்சு. என்ன கேட்டால் நாங்கள் உதாசீனப்படுத்தணும். கண்டிப்பாக உதாசீனப்படுத்தணும். நான் என்ன சொன்னேன்னா, மோடி, அமித்ஷா, நேதாஜி, முத்துராமலிங்க தேவர்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து என்னடா சொல்லி நான் ஓட்டு கேட்கறது? எங்கள் அண்ணன் விஜய்ன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்தினான். ஆனால் விஜய் பாஸ்கர் சொல்றாரு, சரி எங்கள் தளபதி விஜய் எம்ஆர் பாஸ்கர் சொல்லுவார். இப்போ இந்த பட்டா போட்டு கேட்குறாருலாம், அதெல்லாம் ஒரு பினாமி பேரில் தான் இருக்குது. அவர் கேட்பார்ல, அவர் தளபதின்னு எல்லாம் சொல்லுவார். இல்லை இவங்கெல்லாம் கல்புரட்டுங்க, திருடங்க. ஒரு 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 வாழ்வோ சாவோ. இப்போ ஒரு மகாபாரதத்தில் ஒரு விஷயம், பாண்டவர்கள் 5 பேருக்கு மூத்தவன் கர்ணன்னு தெரிஞ்சிடும். அது அவங்க அம்மா போய் குந்தி தேவி வந்து கூப்பிட போவான். வாடா, இவன் அண்ணன் தம்பி தான், நீ வந்து தெரியாமல் எதிரி கூட இருந்த, ஆனால் நீ வந்து வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்ப கர்ணன் சொல்லுவான், யாருனே தெரியாத காலத்தில் எனக்கு சோறு போட்டவன் அவன், இன்னைக்கு தெரிஞ்சு உறவு கொண்டாடி வர்ற நீ, எனக்கு இந்த உறவை விட எனக்கு என்னை வச்சு அரவணைச்சவன் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி இருக்கு. இந்த நாட்டில் இவங்க பூரா எங்கே போய் கிடக்குறாங்க? பிறந்த இடத்த காட்டி கொடுத்துட்டு, வாழ்ந்த இடத்த காட்டி கொடுத்துட்டு, நாங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு ஒரு இருந்த கட்சியை விமர்சனம் பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க காரணம் என்ன? எடப்பாடி சரியில்லை. எடப்பாடி உங்களை என்ன செஞ்சார்? எடப்பாடி அவர் பாட்டுக்கு பச்சை குழந்தை மாதிரிங்க. அவர்கிட்டலாம் நான் பர்சனலாக நிறைய நேரம் பேசியிருக்கேன். குழந்தை அவர். எடப்பாடியார் வந்து குழந்தை. இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க எடப்பாடி ஒரு டேஞ்சரானால. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எடப்பாடியே ஒரு குழந்தை மாதிரி. அவர் நல்லா பேசுவார், நல்லா சிரிப்பார், நல்லா நம்மக்கிட்ட மனசு விட்டு பேசுவார். நம்ம ஒரு 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 நாட்டின் முதல்வராக இருந்தது, நான் ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் என்கிட்ட மனசு விட்டு பேசுகிறாரு. அப்படிப்பட்ட ஆளை நீ குறை சொல்கிறேன்னா உனக்கு என்ன? நீ அரசியல் பதவியில் உட்காந்துடணும், நீ உட்காந்து சொரியணும், நீ உட்காந்து அமைச்சர் ஆகணும், அங்கே போய் தாவேக்காக நீ ஆதரவு கொடுன்னு சொல்லுவேன். அதுக்காண்டி தானே நீ அங்கே போகிறேன்னு சொல்கிற. சுயநலம் தானே உங்கள்கிட்ட இருக்கு, என்ன பொதுநலம் இருக்குது? அதனால் இவங்கெல்லாம் கல்புரட்டுங்க.